கடவுளுக்கு ஒரே கவலை. மனிதர்கள் மனம் போன போக்கில் போய்க்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களையும் அடையாளம் தெரியவில்லை, அவர்களை படைத்த கடவுளையும் தெரியவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்தார். உடனே தூங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் என் கனவில் தோன்றி, நான் உன்னை என் செய்தி தொடர்பாளனாக நியமித்திருக்கிறேன். இனிமேல் நீதான் இந்த உலகம் முழுவதும் என்னை பற்றியும் எனது கொள்கைகளை பற்றியும் மனிதர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நீ என் தூதனாக செயல்பட வேண்டும் என்றார். ஆகவே நீ உன்னை இன்னும் கொஞ்சம் பண்படுத்திக்கொள், மெருகேற்றிக்கொள் என்றார். அப்படியே செய்கிறேன் என்றவன் எழுந்தான். கண்ணாடியில் தன்னை பார்த்தான். நான் கடவுளின் தூதன், இப்படி போனால் நன்றாக இருக்குமா என்று நினைத்தவன் ஹேர் ஸ்டைலை இப்பொழுது இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்றபடி மாற்றினான். தன்னுடைய பல்வரிசையை சீராக்கினான். தன்னுடைய மேனியை அழகுபடுத்த அழகு நிலையம் சென்றான். புதிய ஃபேஷன் உடையை அணிந்து கொண்டு புறப்பட்டான் கடவுளை அறிவிக்க. தெருவில் இறங்கி நடந்தபோது பலத்த இடியுடன் கூடிய மின்னல். அதில் சிக்கி செத்து போனான். கடவுளிடம் போய் சேர்ந்தான். ஆண்டவா, நான் புது மனிதனாக மாறி உனக்கு பணி செய்ய ஆயத்தமாயிருந்த பொழுது அநியாயமாக என்னை சாகடித்து விட்டாயே, இது சரியா என்று கேட்டான். கடவுள் சொன்னார், மகனே, மன்னிக்க வேண்டும். உன்னை எனக்கு அடையாளம் தெரியவில்லை, வேறே யாரோ என்று நினைத்து விட்டேன் என்றார். இன்றைய காலகட்டத்தில் கடவுளை போதிக்கிறேன் என்பவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். தன்னுடைய புற தோற்றத்தை மாற்றத் தெரிந்த மனிதனுக்கு அகத்தோற்றத்தை மாற்றத் தெரியவில்லை. நான் கடவுளின் அவதாரம் என்றும் கடவுளின் தூதுவன் என்றும் சொல்லிக் கொள்ளுகிற மனிதனை கடவுளுக்கே அடையாளம் தெரியவில்லை என்ற இந்த கதையை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த வசனம் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்ற அந்த வசனம் எனக்கு ஏனோ எங்கோ இடித்தது.